அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை லோகநாதன் அப்படின்றவர் வந்து நமக்கு ஈரோடுலேருந்து அனுப்புனாப்புல. ஆக்சுவலாக இந்த வலை வந்தே ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. பிரிக்கிறதுக்கே ரொம்ப ஆனால் ஊரில் வந்து நிறைய விசேஷங்கள் வந்துச்சு, திருவிழா வந்துடுச்சு. இதை வந்து நம்ம முன்னாடியே அந்த பார்சலில் பிரிச்சுட்டோம். காரணம் நம்ம ஊருக்கு போகும்போது நம்மளுடைய காக்டெயில் பாடியும் வந்து இது உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஊரில் கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் திருவிழாவுக்காக. உங்களுக்கு பிரிக்கிறதுக்காக நான் இந்த பாக்ஸுக்குள்ளே அந்த சாக்கை வச்சேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பாக்ஸில் வந்தது அப்படின்றதுக்காக காட்டுறீங்க. நீங்கள் நம்பலனாலும் இதை பாருங்கள், உள்ள அந்த பேர்டோடைய எச்செல்லாம் தெரியும். ஏன்னா அவர் கொடுத்த பாக்ஸ் தான் இது, லோகநாதனுடைய பாக்ஸு. நாங்கள் அன்றைக்கே பிரித்து இந்த பாக்ஸ் தேவைன்றதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். அவர் எப்போயாவது பிரித்து சீக்கிரம் அதை பாருங்கள் ஜி அப்படின்னாப்புல. அவர் என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் சாக்கு உள்ளேருந்து நான் பார்க்கவே இல்லை. இதான் நம்ம பேராஷூட் கயிறு, நம்ம கயிறு போட்டிருந்தாப்புல. தேவைனாலும் எடுத்து யூஸ் பண்ணுனாரு. இந்த கயிறு வந்து நம்ம ஏற்கனவே போட்ட கயிறு தான், சுத்து கயிறு போடுவோம்லே அந்த கயிறு. வளைய பாருங்க. இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்ம வலை கொடுத்துருக்கோம், நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் பாதி வலை போட்டிருக்கேன் ஜி, நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க, உள்கயிறு கை காலம் கட்டி கொடுங்க, அப்புறம் ஒரு வலை இருக்குது அது என்ன பண்ணணும்னு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். 1 2 3 4 பேட்சில் ஒரு 10 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். 10லேருந்து ஒரு 8 அடி தான் இருக்கும், அதிகம் ஹைட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும். வலை வந்து பார்த்திங்கன்னா கட்டை வரல் சைஸ் 32 mm தான். வெள்ளடி பார்த்திங்கன்னா 10 கிராம் 5 கிராம் கலந்து தான் போட்டிருக்காப்புல. இது நம்ம ஈயம் தான், இது நம்ம கொடுத்த ஈயம் தான். 3 ஈயத்துக்கு ஒரு ஈயம் போட்டிருக்காரு. வெள்ளடி அவரே பின்னி இருக்காரு, வெள்ளடி பின்னி கீழே போட்டாப்புல. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்து கயிறை வந்து நம்ம அலைன் பண்ணி உள்கயிறு கட்டி இதுக்கு கயிறு கட்டிடுவோம். இந்த ஒரு வலைக்கு முடிஞ்சிருமா? ஏன்னா அவர் வெள்ளடி வந்து அவரே வந்து போட்டுட்டார், எல்லாத்தையும் அவரே வந்து மேக் பண்ணிட்டாரு. என்ன ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டாச்சு. இந்த பேராஷூட் கயிறு போட்டதுனால என்ன ஆகுதுன்னா, ஈயம் வந்து ஓடுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கு பாருங்க, நவுந்து போகிறது கஷ்டமாக இருக்கு பாருங்கள். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஓடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ரெடிமேட் போடுறது. கொஞ்சம் வேகமாக ஓடிச்சுன்னா வலை வந்து நல்ல தூரமாக விரிந்து விழுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், ரொம்ப தூரமாக தூக்கி கடாசலாம். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போனா நம்ம ரிங்கு போட்டதில்ல, ரிங்கு வந்து இந்த மாதிரி சுற்றக்கூடாது, கொஞ்சம் கீழே இறக்கின மாதிரி சுற்றணும். அதனால் ரிங்கை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ ரிங்கில் வலையில் வச்சு தான் சுற்றிருக்காரு, என்னன்னு தெரில, பிளாஸ்டிக்கானு பார்த்தா தெரியும் ரிங்கை சுற்றினதுமே. அதே மாதிரி இந்த ரிங்கு வந்து ரொம்ப பெருசாக இதாக பண்ணியிருக்காப்புல. இதையும் கொஞ்சம் சின்னதாக வைக்கிருக்கலாம், பெரிய வலைக்கு நம்ம போட்டுக்கலாம். அதாவது 3 விரல் சைஸ் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 32 mm தான். இது ஒரு வலை போட்டிருக்காரு. 1 2 3 பேட்ச், 4வது பேட்சோட நிற்குது. இதுக்கு நம்ம வலை வந்து நம்ம வலையை பயன்படுத்தலாமா என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து ஈயம் எல்லாமே நம்ம தான் போட்டு கொடுக்கணும். வேறு எதுவும் பாக்ஸ்லேயும் இல்லை, வேறு எதுவும் சாக்லேயும் இல்லை. இந்த வீடியோ வந்து அவர் போடுங்க சார் அப்படின்னாரு. அதுக்காக நம்ம சீக்கிரமாக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பேராஷூட்டு கயிறு நமக்கு பயன்படுத்தக்கூடிய கை கயிறுக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இது எங்கள் ஊர் சந்தையிலே விற்கிது. ஆனால் இது வந்து நம்ம அதிகமாக வலைக்கு பயன்படுத்த மாட்டோம், கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வலையை பயன்படுத்துவோம். இந்த ஒரு காரணம் என்னென்னா, இந்த கவர் வந்து ஈயத்தை இணைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம ஈயத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அந்த ஒரே ரீசன் தான். வலையுமே நல்ல பேட்ச் இது மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்றிருக்காப்புல. இந்த மாதிரி ஏற்றுறதுனால என்ன ஆகும் சார் அப்படின்னா, நம்ம வலையில அங்கங்கே விட்டு ஏற்றுறோம் அப்படின்னா, நைஸ் வலையில் சின்ன நைஸ், அதாவது 3.2.3 அதோட ரொம்ப சின்னதாக நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து 1 நம்பர் பார்த்தா தெரியும். இவ்வளோ கனமாக ஏற்றும் போது என்ன ஆகிடுனா, இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஜாயிண்ட் புஃப்னு தூக்கின மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தூக்கின மாதிரி இருக்கிறது வந்து ஃபிஷர்மேன், அதாவது மீனவர்கள் பீச் வலை பண்ணுறவங்க இதை மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கைக்கு ஓட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் பெரிய வலை பண்ணும்போது இது மாதிரி புஃப்னு தூக்கும். எல்லாத்தையும் அவர் கீழே மேலேயும் கொட்டி ஊக்கு மாதிரி பண்ணியிருக்கிறதுனால இதோடைய கனம் வந்து எவ்வளோ கனமுடியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஜாயிண்ட் பிடிக்கிற இடத்துல கை இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பஃப்னு வருது பாருங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு 10க்கு, அதாவது நம்மளோட இது ஓடுற மாதிரி, பல்ஸ் ஓடுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். எங்கேயாவது ஒரு தூரத்தில் எழுத்து அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் பல்ஸ் மாதிரி ஏற்றுணும். காரணம்னா இந்த கனம் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னா. ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே தான். இப்போ நம்ம இதுக்கு சூளக்கயிறு போடணும், சுத்து கயிறு அலைன் பண்ணணும், கை கயிறு போடணும் இந்த வலைக்கு, அவ்வளோதான். ஆனால் இந்த வலை நம்ம புதுசாகவே நம்ம ஃபுல்லாக இதில் என்னென்னன்றதை மேக் பண்ணோம். இதெல்லாம் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு பதிவு கொடுக்குறேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டுமே, இதில் என்னென்னலாம் அலைன் பண்ணியிருக்கேன், என்னென்ன சரி செய்திருக்கேன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கொடுக்க சொன்னார் சீக்கிரமாக. நம்ம இந்த வீக்கில் வந்து ஒரு 2 3 வலை கொடுக்குறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கொஞ்சம் பயிற்சி வகுப்புக்கும் நம்ம அதிகமாக போயிட்டதுனால கொஞ்சம் வீச்சு வலை வந்து வேணுன்றவங்க
கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்க சொல்லுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல பொருளாக வரணும்னா கொஞ்சம் நாட்படும். ஏன்னா எல்லாமே கையாலே மேக் பண்ணுறது. ஸோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3 நபர்கள் மட்டும் தான் நாங்கள் மேக் பண்ணுறோம். நான், என் மனைவி மற்றும் என் அம்மா. அவங்க தான் சப்போர்ட்டோட தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வெள்ளடி பண்ணுறதுக்கு நிறைய வலு எடுக்கும், டைம் எடுக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் மட்டும்தான் கொஞ்சம் என்ன பண்ணாலும் பொருட்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ எல்லாமே இறங்கிட்டு இருக்குது. இப்போ மணியாக அதை முடிச்சு வச்சுருக்காங்க. இதை இணைக்கணும். இதை இணைச்சிட்டு அப்படியே நம்ம வெள்ளடியில் ஏற்ற வேண்டியதான். இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டை வர சைஸ் இந்த அளவு தான் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது எல்லா மீனுமே பிடிக்கலாம் அப்படின்றதுனால ரொம்ப மகிழ்ச்சி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மீன் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் முக்கிய ஒரு அங்கமாக இருக்குது. அது அழியாமல் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நீர்நிலையில் நிறைய இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய அந்த அலிகேட்டர், டேங்க் கிளீனர் அதெல்லாம் வந்து விடுறதை அவாய்ட் பண்ணிங்க. அதெல்லாம் விட்டோம்னா நம்மளுடைய நன்னீர் மீன்கள்லாம் இறக்கக்கூடிய ஒரு சூழலுமே ஏற்படும். இனி வரும் தலைமுறைகள் மாணவர்கள்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய ஆர்ட் அதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரே அரசாங்கத்தோட வேலையை மட்டுமே நோக்கம் பண்ணாமல் நம்ம இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தில் ஒரு அங்கத்தை மறக்காமல் பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்குவோம். 8 கால் பூச்சியின் எச்சமீன் வடிவம் வட்டம் போட்டு வகுக்கும் என் சூழம் திட்டம் தீட்டி சேரடி வாய்ச்சி உருத்திராபகம் கட்டி சிவனின் சேரனை அழைத்தவனான் தங்க மீனானாலும் தண்ணீரில் விடும் தகுதி படைத்தவனின் பொக்கிஷம்னா நானே வீச்சு வலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக்க தந்தேன் அறிவுரை தண்ணீரை காக்க. அதிபத்த நாயனாரின் ஆயுதம் தண்ணீரை கண்டிப்பாக காக்க நினைக்கிறேன். என்னுடைய குடும்பத்தையும் காக்குது, என்னுடைய தாகத்தும் தீக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க யோகம், யோகம் விளையாட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.